ஹலோ, இன்னைக்கு நியூ மூன் அதுவுமா உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு டிவைன் கொடுக்க நினைக்கிறாங்க? இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சைன் கேட்குறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன சைன் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கிடைக்குதான்றது பார்ப்போம். மெசேஜஸ் என்ன பிளெஸிங்ஸ் மெசேஜஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நியூ மூன் பைசிஸ் சாட்டன் டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாட்டர் சைன் Pisces. ஹீலிங் நிறைய விஷயங்களை நீங்கள் ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு க்ரோத், பர்சனல் க்ரோத், நிறைய விஷயங்கள்ல க்ரோத் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு நல்ல விஷயங்களுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, மேபி டஃப்ன்றது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க இப்போ இந்த நாள் வரைக்கும். இனிமே அது அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? நியூ மூன் ரீடிங் ஃபார் கலெக்டிவ் உங்களுக்கான ரீடிங். டிவைன் மெசேஜஸ், நீங்க வணங்குற கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கான மெசேஜஸ். Nine of Pentacles, Empress, the Empress, Nine of Pentacles, Libra, Venus, லைஃப்ல ஒரு பேலன்ஸ், ஒரு பேஷனேட் எனர்ஜி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ். நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள்ல டூ ஆஃப் கப்ஸ். செல்ஃப் லவ் அதிகமா இருக்கவங்க கிட்ட த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எல்லா விஷயம் டெம்பரன்ஸ், பொறுமை, நியூ திங்ஸ். ஓகே, புது விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல எடுத்துட்டு வரதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இங்க வந்திருக்கு. எந்த மாதிரியான சிச்சுவேஷன், எந்த மாதிரியான ஒரு சர்க்கம்டான்ஸ் இருந்தாலும் நீங்க அதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தும் நீங்க வெளியே வந்துட்டும் இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டும் இருக்கீங்க. இப்போ ஒரு டிராஸ்டிக் ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல வர மாதிரி இருக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது. டிராஸ்டிக் சேஞ்ச், ஏன்னா உங்களுடைய பேஷன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. சில பேர் உங்களுக்கு பண்ண ஸ்பெல்ஸ்ல இருந்து, விச் கிராஃப்ட்ல இருந்து, உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண பர்சன்ஸ் கிட்ட இருந்து, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியில வர்றதுக்கு இப்போ உங்களுக்கு தைரியம், அந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. நீங்களும் வெளியில வந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து. டிவைன், நீங்க வணங்குற கடவுள் உங்களை கண்டிப்பா உங்களை வந்துட்டு எல்லா விதத்திலையும் உங்களை வந்துட்டு பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பாட்டம் ஆஃப் த டெக், ஸ்டார் கார்டு. எல்லா விதமான குவாலிட்டியும் உங்களுக்கு இருக்கு. எப்பவுமே நீங்க வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பேலன்ஸ்டா தான் யோசிப்பீங்க. ஒரு மற்றவங்களுக்குன்றதான் என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த இதுதான் உங்களை பத்தி யோசிப்பீங்க. எப்பவுமே வீட்டில் இருக்கவங்களை பத்தி, உங்க குழந்தைங்களை பத்தி, உங்களுடைய பார்ட்னர் பத்தி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் பத்தி, மாமனார் மாமியாரை பத்தி, இந்த மாதிரி எல்லாரும் பத்தியும் யோசிப்பீங்க. உங்களை பத்தி கடைசியா தான் நீங்க யோசிக்கிறது கூட இல்லை. சில பேர் உங்களை பத்தி யோசிக்கிறது இல்லை, எப்பவுமே மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது, வீட்டில் இருக்கவங்க, உங்களுடைய லவ் ஒன்ஸ் பத்தி. ஆனா நீங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு சொல்லி நீங்க என்னைக்கு முடிவு எடுத்தீங்களோ அன்னைக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரியா மாறின மாதிரி இருக்கும். சில பேருக்கு, எல்லாருக்குமே சில பேருக்கு எனிமீஸா மாறின மாதிரி இருக்கும். சில பேர் எனிமீஸ் தான், நீங்க அவங்கள பார்க்கலாம், அவங்க உங்களை அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருக்கலாம், அவங்கள எனிமையா பாக்குற மாதிரி இருக்கலாம். நீ டோட்டலா சேஞ்ச் ஆயிட்ட, நீ டிஃப்ரெண்டா இருக்கிற, நீ இப்போ பண்றது எதுவுமே சரியில்லை, செல்ஃபிஷா இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றதா இருக்கலாம். ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மெசேஜ் வேற யாருக்காவது இருக்கும். ஓகே, ஆனா இப்பதான் நீங்க அந்த அளவுக்கு ஒரு போல்ட், ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் பர்சனா நீங்க வா
நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்க ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்காக பண்ணணும், உங்களுக்காக ஒரு ட்ரீம் இருக்கு, கோல்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சின்ன வயசுல பார்த்துக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நீங்க பார்த்துக்கலாம். அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்குள்ள தானாவே அந்த பேஷன் உருவான மாதிரி இருக்கு. ஏதாவது நமக்காக செய்யணும், நம்ம ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும், நம்மளும் இந்த உலகத்துல இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்றோம்ன்றத மற்றவங்களுக்கும் தெரியணுன்ற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க தைரியமா நீங்க வந்துட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுக்காகவும், இல்ல இன்னும் அதிகமா அட்வான்ஸ்டா அதுல படிச்சுட்டு நீங்க வேற மாதிரியான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவும், ஏதாவது ஒரு நீங்க பண்றது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அந்த விஷயத்த கண்டிப்பா ரொம்பவே வந்துட்டு ஒரு பேஷனேட் எனர்ஜியா இருக்கீங்க. என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, நீங்க என்ன மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆவீங்க. நான் சொல்றது பிசினஸ் பத்தி, உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எந்த விதமான ஒரு லவ் விஷயமோ ஒரு ரொமான்ஸ் விஷயமோ கிடையாது. சரி, நீங்க லைஃப் சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய லைஃப் வந்துட்டு ரொம்ப போரிங்கான லைஃப்ல இருந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு நீங்க மாறணும். நீங்க எப்பவுமே உங்க சுத்தி இருக்கவங்கள தான் நீங்க கேர் எடுத்திருக்கீங்க. உங்களை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைன்ற ரொம்ப லேட்டா தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற வரைக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை நீங்க வெளியில அதே விஷயங்களை நீங்க வெளியில மத்தவங்களுக்கு பண்ணும்போது அதுல கிடைக்கிற அந்த ஒரு சின்ன அவங்க ஃபேஸ்ல தெரியுற சந்தோஷமும், அவங்க உங்களை பிளஸ் பண்ற விதமும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்னும் அதிகமா மத்தவங்களுக்காக பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் அதிகமாக, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக நீங்க சில விஷயங்கள் கத்துக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கான ஒரு ஆக்ஷனும் நீங்க எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு லைஃப்ல. உங்களுடைய அந்த ஒரு பவுண்டரிஸ், அந்த ஒரு லிமிட்டை நீங்க உடைச்சிட்டு நீங்க வெளியில வர மாதிரி இருக்கு. ஒரு ஃப்ரீ பேர்டா, ஒரு ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சில பேர். என்ன ஒரு விஷயங்கள் நீங்க உங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல நீங்க ஒரு தனிச்சு தெரியக்கூடிய ஒரு பர்சனா நீங்க வந்துட்டு மேலும் நீங்க வளர்ந்து வர மாதிரி இருக்கு. வளர போறதா நீங்க டிசைட் பண்ற அந்த ஒரு விஷயத்துல நீங்க வளர்ந்துட்டு வர போறீங்க. கண்டிப்பா நிறைய பேரோட எதிர்ப்பு, நிறைய பேரோட ஈவில் ஐஸ், நிறைய பேரோட கோசிப்ஸ், நிறைய விஷயங்கள் வரும். ஆல்ரெடி இருக்கு, இன்னும் அதிகமா வரும். எல்லாத்தையும் நீங்க வந்து தாண்டி நம்மளால போக முடியும்ன்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த், தைரியம் உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது எனக்கு. இந்த ஒரு நியூ மூன்ல எல்லாருமே ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி மைண்ட் லெவல்லையும் பாடி லெவல்லையும் இதுவும் சம்திங் நான் நேற்று ரேடியோல சொன்ன மாதிரி சம்திங் ஏதோ பெரிய விஷயம் நமக்கு வருதுன்றதுக்கு, அதை வரவேற்கிறதுக்கு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு உங்க மைண்ட்ல தானாவே சில ஐடியாஸ், சில கிரியேட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு தானாவே வரும். நீங்க அது மூலமா நீங்க சில உங்களுக்கு தேவையான, மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்றதுக்காக நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா கடவுள் உங்களுக்கு சில சேனல் மெசேஜஸ் கொடுப்பாங்க, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி சில சயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த சயின்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் நீங்க பண்ணணுமோ, கடவுள் உங்களை எந்த விஷயத்துக்காக இப்ப இந்த பிறவி கொடுத்தாங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டு நீங்க ஆக்ஷன் எடுக்க போற மாதிரி இருக்கு. நிறைய பேர் எதிர்பார்க்கறது உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே முடிவெடுத்து நீங்களே உங்களுக்காக ஒரு நல்ல லைஃப் அமைக்கணும்ன்றது. உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு சுத்தி வருவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சில பேர் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு, உங்க எனர்ஜி ட்ரெயின் பண்றதுக்காக. பாட்டம் ஆஃப் த டேக்கே இந்த கார்டு தான் இருந்தது. எப்பவுமே நான் எடுக்காம திரும்ப நான் ஷஃபிள் பண்ணா சேம் கார்டு எனக்கு வரும். சரி கண்டிப்பா நீங்க ரொம்பவே ஒரு இன்ட்யூஷன், உங்களுடைய நாலேஜ், ஸ்கில் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு
ஒரு பெரிய அளவுல நீங்க ஒரு வேறு விதமா நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க அந்த ஒரு குட்டி தேவதையை நீங்க தட்டி எழுப்புற மாதிரி இருக்கு. சில பேர் மேபி உங்கள்கிட்ட நார்மலி சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவதை இருக்காங்க அப்படி சொல்லி நீங்க யூடியூப்லயே பார்த்துருக்கலாம். சில விஷயங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வெளியில தேடிட்டு இருப்பீங்க, இந்த விஷயத்துக்கு நமக்கு எந்த தேவதை பார்க்கணும், நம்ம என்ன தேவதை, நமக்கு மற்றவங்கிட்டே கேட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு நமக்கு என்ன தேவதை நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களை வழிபடுறேன். நீங்க எங்கேயுமே வெளியே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உங்களுடைய தேவதை உங்களுக்குள்ளதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் டேப் பண்ணி நீங்க தட்டி எழுப்பிருக்கீங்க. உங்களோட மைண்டை தட்டி எழுப்பி நான் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. இப்போ நான் எல்லா விஷயம் பண்றதுக்கு தயார்ன்ற மாதிரி. ஓகேவா? நீங்க இப்படி சொன்னதுனால இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லணும்னா இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணிட்டு சொல்லும் போது 11101111 ஓகே, நீங்க சொல்லும் போது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கடவுள் கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கிறீங்க. உங்களுக்கான அந்த புது லைஃப்க்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க. நீங்க சேஞ்சஸ்க்கு ரெடியா இருக்கிறீங்க. இந்த விஷயங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க. ஓகே, ஒரு அஃபர்மேஷன் மாதிரி இந்த விஷயங்களை சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாள் நீங்க சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா, நான் சொல்லும் போதே ரொம்ப பெரிய ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் வந்தது. கண்டிப்பா உங்களுடைய இந்த அஃபர்மேஷன் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்க பண்ற வேலைகளை இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸா இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்க லைஃப்லயே ஒரு கபடி 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 நிறைய விஷயம் ஆடிட்டு வந்திருக்கிறீங்க. கபடி ஆட்டம் ரொம்ப அதிகமா ஆடிட்டு வந்திருக்கீங்க. இந்த விஷயம் நான் ஏன் சொன்னேன்னு தெரியல. கபடி வாவ், எடுக்கும் போதே ஸ்டார் கார்டு. எவ்வளவு ஒரு பிளஸ்ட் பர்சன்ஸ் தெரியுமா? என்னோட சோல் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப 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 பிளஸ்ட் பிளஸ்ட் பிளஸ்ட். வாவ், த சன், த மூன், சன் அண்ட் மூன் சேர்ந்தே வந்திருக்கு. ஹெர்மிட், போதும் 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 சொல்ற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு அள்ளி 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 கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை. இனிமே நீங்க அந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்க ரெடியா இருந்துட்டு, எதுவா இருந்தாலும் பழைய விஷயங்கள்லாம் ஒதுக்கிட்டு, நான் பழைய விஷயங்களும் ரிலீஸ் பண்றேன்றதும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். அஃபர்மேஷன், பழைய விஷயங்கள்ல நான் ரிலீஸ் பண்றேன். யார் மேலேயும் எனக்கு கோவம் கிடையாது, யாரையும் பார்த்து எனக்கு போறாம கிடையாது. என்ன சொல்றது, யாருக்கும் யார் மேலேயும் உங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்ற பழி வாங்கணுன்ற எண்ணம் கிடையாது. கடவுள் கொடுக்குற வழி போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அந்த சேஞ்சஸ்க்காக நான் ரெடியா இருக்கிறேன். முழு மனசோட ஏத்துக்கிட்டு நீங்க அஃபர்மேஷனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொல்ல போற இந்த அஃபர்மேஷன் உங்க லைஃபே இன்னும் ஸ்பீடா நல்ல விதத்துல சேஞ்ச் பண்ணும். ஓகே, சன் மூன் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இமோஷன்ஸ், உங்களுடைய இமோஷன்ஸ ஒரு பவர்ஃபுல் விஷயமா உங்க லைஃப்ல நீங்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்க இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு ஒரு பேஷனேட் எனர்ஜி உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு நீங்க ரெடி ஆயிட்டீங்க உங்களுக்கான ஒரு நியூ சேஞ்ச்காக, ஒரு நியூ லைஃப்காக. 10 ஆஃப் செரிஷ்மா, 10 ஆஃப் கப்ஸ் எடுத்துக்கலாம். 10 ஆஃப் செரிஷ்மா, 10 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பா இதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களுக்கான ஒரு சக்சஸ், உங்களுக்கான ஒரு அபண்டன்டான ஒரு லைஃப், ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா நீங்க ஹார்மிட், ஒரு சைலண்டா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு நாலு நல்ல விதத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஒரு யூனிக்கான பர்சன். ஸ்டார் கார்டுன்றது 2 times இருக்கு. ஸ்டார் கார்டு கண்டிப்பா நீங்க உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர், ஒரு பிரைட் ஃபியூச்சர், எல்லாரோடையும் போராட ரெடியா இருக்கிறன்ற மாதிரி இந்த ஸ்வாட் ஒரு ஃபயரி ஸ்வாட்.
இந்த மாதிரியான ஒரு ஸ்வாட் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க களத்துல இறங்கின மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்க்கான ஒரு பிளெஸிங்ஸ் டிவைன் உங்களுக்கு நிறைய நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. இப்ப யூஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. 10 of Cups இதுல இருக்கு, இதுல இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கிறதுக்கு. தாண்டி வந்துட்டீங்க. ஓகே, ஏதாவது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வேற ஏதாவது விஷயம் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்களா? சாங் எனக்கு சேனல் ஆகுது, ஹிந்தி சாங். நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியுமான்னு தெரியல. சாஜன் படத்துல இருந்து மாதுரி தீக்ஷித்தோட ஒரு சாங், அந்த பியானோ வாசிச்சுட்டே பாடுறாங்களா, அந்த சாங் எனக்கு சேனல் ஆகுது. ஏன்னு தெரியல. என்ன கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்லையா இருக்குன்னா ஒரு ஃபேவரட்டான சாங், சிக்னிஃபிகண்ட். உங்ககிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாம பதுங்கி இருக்கு. நீங்க ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கேன்னு நினைச்சிட்டாலும் சில மெமரிஸ், சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கார்னர்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த எல்லா விஷயங்களுமே ரிமூவ் ஆகிறதுக்காக நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா ரிமூவ் ஆகும். அந்த சில விஷயங்கள் உங்க கார்னர்ல, உங்களுடைய ஹாட் கார்னர்ல கொஞ்சம் மறைஞ்சி இருக்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்க வந்துட்டு பாதை மாறி போற மாதிரி, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரியும் வரும். ஓகே, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண. நீங்க ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அந்த பக்கமே நீங்க போக கூடாது. ஒரு நியூ வெர்ஷனா இருக்கணும் நீங்க எப்பவுமே. ஓகே, வாய்ஸ் ஒன், grow within your current situations. கரெக்டா? ஷீல்ட் maiden, make plans and focus. ஆல்ரெடி நீங்க பிளான்ஸ் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கு. இப்போ நீங்க வந்துட்டு இங்கேயும் ஸ்வாட், ஃபோக்கஸ், மேஜிக், ஃபோக்கஸ், ஸ்வாட், எல்லாமே ஸ்வாட். சி ஸ்வாட், எவ்வளோ ஸ்வாட். ஆக்ஷன் தேவை. இப்போ நீங்க சொல்ற அந்த வார்த்தை தான் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த படத்துல சொல்ற மாதிரி அது சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, ஒரு மேஜிக் வேர்ட் மாதிரி, எதுனா ஒரு வேர்ட் சொன்னா அந்த கதவு திறக்கிறதும் சம் விஷயங்கள் நடக்குதும், அந்த மாதிரி உங்களுக்கான அந்த மேஜிக்கல் வேர்டு என்னன்னா, உங்க லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க திரும்ப விட்டு போன அந்த ஒரு பார்ட் நீங்க திரும்ப கனெக்ட் ஆயிட்டு நீங்க திரும்ப உங்களுடைய கடவுள் காட்டின வழியில போறதுக்காகவும், நீங்க சீக்கிரமா உங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்காகவும், நீங்க நினைச்சிருக்கிற கோல்ஸ், ட்ரீம்ஸ், அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்காகவும், உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்றதுக்காகவும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திரம், அந்த ஒரு மேஜிக் வேர்ட், நான் சொன்ன மாதிரி நீங்க பழைய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க. உங்களை ஹர்ட் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க விட்டு விலகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. எந்த மாதிரியான ஒரு கோவமோ பழி வாங்குற எண்ணமோ எந்த விஷயமும் உங்ககிட்ட கிடையாது. இப்போ நீங்க வந்து கடவுள் காட்டுற அந்த ஒரு புது வகையான ஒரு லைஃப்காக, சேஞ்ச்காக, உங்களுக்கான அந்த ஒரு புது லைஃப்காக நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்ற அதுதான் உங்களோட மேஜிக்கல் வேர்ட். ஓகே, இந்த விஷயங்களை கமெண்ட்ஸ்லயே மேனிஃபெஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சொல்லும் போது ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய நியூ மூன் ரீடிங். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு புது மனுஷனா மாறுறதுக்காக, மேல் ஆர் ஃபீமேல், நிறைய விஷயங்கள் நீங்க சேஞ்ச் ஆகணும். நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில வந்தாதான் புது விஷயங்கள் நடக்கும். ஓகே, சொல்லும் போது 369 நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு, மனசார அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்க ஃபோர்ஸ் பண்ணியோ நான் அதை சொல்றதுனாலயோ இது பண்ணிட்டு வரக்கூடாது. மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு
சில விஷயங்கள் விட்டு விலகிறதுக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்காகவும் நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி வெளியில வந்தாதான் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். என்னால இதுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்க லைஃப் சேஞ்ச் பண்றதுக்கு. நான் என்னென்ன என்னால முடியுமோ எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, டேக் கேர், லவ் யூ.